வேதா, அம்மா, யாராவது வாங்க சீக்கிரம். எவ்வளவு நேரமா வெறும் தட்டை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். வேலைக்கு வேற போகணும், டைம் ஆகுது. என்னங்க வந்துட்டேங்க. மா, இவ்வளவு நேரமா? சாரிங்க, சப்பாத்தி தேய்ச்சி சுடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னங்க கிளம்பவே இல்ல, அதுக்குள்ள என்னங்க அவசரம்? கிளம்பவே இல்லையா? ஏமா, கிளம்பிதாமா உட்கார்ந்துருக்கேன். வேஷ்டி சட்டையில ஆபீஸ்க்கு போவீங்க? என்னங்க நீங்க வேஷ்டி சட்டை தானே போட்டிருக்கீங்க, இதுல எப்படி ஆபீஸ்க்கு போக முடியும்? ஆபீஸா? ஹோ, சாப்பிட்டு போய் மாத்திப்பீங்களா? சரிங்க, சரி இந்தாங்க சாப்பிடுங்க. வேதா, நான் எதுக்கு? என்னங்க சீக்கிரம் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு போய் கிளம்புங்க. சரி, கொண்டு வா. வேற எதுவும் வேணுமாங்க? வேதா, உன்கிட்ட 1000 வாட்டி படிச்சு சொல்லியிருக்கேன், சாப்பாடு வைக்கும் போது கூட தண்ணியும் வைன்னு. இன்னைக்கும் மறந்துட்டியாமா? ஐயோ, மறந்துட்டேங்க. இருங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சாரிங்க. சரி சரி, பரவாயில்ல. அதுக்குன்னு வேகமா ஓடாத, பொறுமையாவே போ. போடவே எதுவும் தடுக்கி விட்டுற போது. சரிங்க. காலையிலேயே சப்பாத்தியா? நல்ல பழைய கஞ்சியும் 4 சின்ன வெங்காயமும் போட்டு ஊறுகாய தொட்டு சாப்பிட்டா எவ்வளவு ருசியா இருக்கும். சப்பாத்திய சாப்பிட்டு சரி சாப்பிடுவோம். என்னங்க பாத்துட்டே இருக்கீங்க, சாப்பிடுங்க. மா, இன்னைக்கு ஓகே, ஆனா இதுக்கப்புறம் காலையில சப்பாத்தி எல்லாம் கொடுக்காதம்மா. காலையில சப்பாத்தி குடுக்கலனா அப்புறம் வேற என்னங்க சாப்பிடுவீங்க? நைட்டு வடிச்ச சோற தண்ணி ஊத்தி வச்சிருப்பல, அதுல நல்ல தயிரை ஊத்தி 4 சின்ன வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் எடுத்துட்டு வா. அப்படி சாதம் எதுவும் மிச்சம் ஆகலனா நம்ம கம்மங்கூழு, இந்த கேழ்வரகு கூழு இதெல்லாம் பண்ணி கூட கொடு. ஆனா காலங்காத்தால இப்படி எல்லாம் கொடுக்காத, என்னால இதெல்லாம் சாப்பிடவே முடியாது. என்னங்க நீங்க என்ன வயல் வேலைக்கு களை வெட்டுறதுக்கா போறீங்க? காலங்காத்தால எந்திரிச்சு கஞ்சி சாப்பிட்டு போறதுக்கு? நீங்க எவ்வளவு பெரிய இடத்துல வேலை பாக்குறீங்க, நீங்க போயிட்டு இதெல்லாம் சாப்பிடலாமா? ஏமா, என்னம்மா பேசுற? எல்லாம் மனுஷங்க சாப்பிடறதானே சொன்னேன், நான் ஒண்ணு வித்தியாசமா சொல்லலையே. எவ்வளவு பெரிய இடத்துல வேலையில இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கும் கரெக்டான சாப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஊரோட கலெக்டரே ஆனாலும் நான் காலையில பழைய சோறு தான் சாப்பிடுவேன். ஐயோ, வேலைதான் பெரிய இடத்துல பாக்குறாருன்னு பேரு, ஆனா பண்றதெல்லாம் நல்ல பட்டிக்காடுத்தனம். இப்ப இந்த சப்பாத்திய சாப்பிடுறதுல இவருக்கு என்ன பிரச்சனை? எப்ப பாரு சோறு சோறு சோறுன்ட்டு. அங்கதான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். சரி, எங்கேயாவது நல்லா இருக்கலாம் தான் இவரோட சாக்க வச்சு விதவிதமா சமைக்கிறேன். சாப்பிடுறதுக்கே அவ்வளோ டேஸ்டா இருக்கு. ஆனா இவரு மறுபடியும் என்ன கிராமத்துக்கே போ சொல்ற மாதிரி காலையில எந்திரிச்சு பழைய சோறு கேக்குறாரு. என்னங்க முணுமுணுத்திட்டு இருக்க? ஒன்னும் இல்ல, சாப்பிடுங்க. எப்பா, குரல்லாம் நல்லா வேகமா தான் வருது. சாப்பிடுங்க, நாளைக்கு பழைய சோறைய கொட்டுறேன். சரி சரி, தண்ணியை கொண்டு வந்து வைமா. மா, சாப்பாடு கொண்டு வாங்க. இவனா? தம்பி உட்காருங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். எதுக்கு அம்மாவை கூப்பிடுறீங்க? நான் தான் உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறேன்ல, என்கிட்ட சொன்னா செய்ய மாட்டேனா? இல்ல, இருக்கட்டுங்க, நீங்க அவரை பாருங்க, நான் அம்மாவே கூப்பிட்டுக்கிறேன். அட என்ன குழந்தைனாரே நீங்க, ஏன் உங்க அண்ணினா என் கையால சாப்பிட மாட்டீங்களோ? உட்காருங்களேன். டே உட்காந்துருடா, இல்லனா இவ பாச போராட்டம் என்னால தாங்க முடியல. என்னாலையும் தான் தாங்க முடியல. ஆமா, இந்த நேரத்துக்கு நீ எந்திரிச்சிருக்க மாட்டியே, என்ன அதிசயமா இருக்கு? காலங்காத்தால எந்திரிச்சிருக்க? அது ஒன்னும் இல்ல, லட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கேட்டிருந்துச்சு, அதெல்லாம் போய் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கி எல்லாம் பேக் பண்ணி கொரியர்ல அனுப்பணும், அதுக்காக தான் கிளம்பி இருக்கேன். ஐயோ, ஆமாண்டா, என்கிட்ட சொல்லி உனக்கு ஞாபகப்படுத்த சொன்னா, நானே மறந்துட்டேன் பாரு. சரி, உனக்கு லிஸ்ட் எல்லாம் அனுப்பிட்டாளா? அதெல்லாம் அனுப்பிட்டா, இப்பெல்லாம் வாங்குறதுக்கு போகணும். டே, தனியா வாங்கிருவியா? கொஞ்சம் வாங்குறதுக்கு தெரியலதான், எல்லாம் லேடிஸ் ஐட்டமா அனுப்பி வச்சிருக்கா, அதான் என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அப்படியா? சரிடா, பார்த்து வாங்கிரு. அப்புறம் மேல என்னோட ரூம்ல என் சட்டை பாக்கெட்ல 2000 ரூபாய் காசு வச்சிருக்கேன், எடுத்துட்டு போயிரு. டே 2000 ரூபாய் பத்தாதுன்னு நினைக்கிறேன், கூட சேர்த்து ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கோ. 3000 ரூபாய் எடுத்துட்டு போய் வாங்கி கொடு. என்னது, 3000-மா? எங்க இருந்துதான் நமக்குன்னு வருவாளுகளோ? வீட்டுல இருக்கிறதுங்க தொல்லை தாங்க முடியாதுன்னா அங்க ஒண்ணு உட்காந்துக்கிட்டு போனை போட்டு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு இவங்களை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. அதுலயும் இவரு ரொம்பதான் ஓவரா ஆடுறாரு, தம்பி தங்கச்சி அம்மான்ட்டு. வேதா, இப்படியே போனா உனக்கு எதுவுமே கிடைக்காதடி. கடைசியில இந்த குடும்பம் நல்லா இருக்கும், நீ மட்டும் இங்க வேலைக்காரியா சும்மா தெரிஞ்சிட்டு இருக்க வேண்டியதான். வீட்டுல இவங்க தொல்லை தாங்கலனா ஹாஸ்டல்ல உட்காந்துட்டு போனை போட்டுட்டு அவ தொல்லை அதுக்கு மேல இருக்கும் போல. இல்ல, எதுக்கு வம்பு, நீங்களே எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க. நம்மளதான் சொல்றானோ? டேய், எப்போதும் இப்படிதான் காசு வாங்குவியா? எப்போதும் அப்படி வாங்க மாட்டேன். இப்ப திடீர்னு நீங்க எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்கீங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? தம்பி, என்னதான் சொல்றீங்களா? அன்னைக்கு நடந்ததை வச்சு தானே பேசுறீங்க. ஐயோ, நான் எதுவும் சொல்லலைங்க, நீங்க ஏதாவது ஒண்ணு யோசிச்சுட்டு மறுபடியும் ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. எல்லாம் எனக்கு புரியுதுப்பா, நான் என்ன குழந்தையா இத கூட புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு? நீங்க போய் எடுத்துக்கோங்க. பாருடா, அதான் உங்க அண்ணியே சொல்லிட்டாளே, போய் எடுத்துக்கோ.
டேய் சாப்பிட்டு போடா. சாப்பாடெல்லாம் வேணாம், நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். வீட்ல தான் செஞ்சிருக்காங்கல்ல, அப்புறம் என்னடா சாப்பிட்டுட்டு போ. இது என்ன சப்பாத்தி பண்ணிருக்கீங்க காலையிலே வா? அதை தாண்டா நானும் சொல்லிட்டு இருந்தேன், அவளுக்கு தெரியாதுல, அதனால டிஃபன் ஐட்டம்ல சப்பாத்தி பண்ணிட்டா. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரைஸ் மில்க்கு போனா என்ன ஆகுறது? இத சாப்பிட்டுட்டு ஆபீஸ்க்கு போவாருன்னு பார்த்தா இவர் எதுக்கு ரைஸ் மில்க்கு போறாரு? ஆத்தி, ரைஸ் மில்க்கு போதா? போச்சு, காசை கண்டுபிடிச்சிருமே. இதெல்லாம் எப்படி சீக்கிரம் செரிக்கும் சொல்லு? அரிசி அரைக்கிற மாவுல போய் உட்காந்துக்கோங்க, நல்லா அரைச்சு கொடுக்கும், சீக்கிரமாவே செரிச்சிரும். டேய் தம்பி உட்காருங்க, உங்களுக்கும் சேர்த்து சப்பாத்தி எடுத்துட்டு வரேன், சாப்பிடுங்க. இல்லங்க, எனக்கு காலையில சப்பாத்தி எல்லாம் வேண்டாம், நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். சரிப்பா, அப்ப ரூம்ல போய் காசு எடுத்துட்டு கிளம்புங்க. என்னப்பா? ஒன்னும் இல்ல. இவன் ஏன் நம்மள இப்படி குறுகுறுன்னு பாக்குறான்? ஒருவேளை நம்ம நடிச்சிட்டு இருக்கோன்றது இவனுக்கு தெரிஞ்சிருச்சா? இவன் பாக்குறதுலே புரியுது. நீங்க நடிக்கிறீங்கன்னு நல்லாவே தெரியுது. அதுவும் உங்க புருஷன் இருந்தா மட்டும்தான் எங்க கிட்ட எல்லாம் நல்லா பேசுறீங்க. சீக்கிரமாவே நீங்க நடிக்கிறீங்கன்ற உண்மைய வெளியே கொண்டு வர. வேதா, தண்ணி குடிமா, விக்குது. இந்தாங்கங்க. என்னங்க ஒரு டவுட். டவுட்டா? என்னமா? இல்ல, சாப்பிட்டுட்டு எங்க போறீங்க? சாப்பிட்டுட்டு எங்க போவேன், வேலைக்கு தான். அதாங்க நானும் கேக்குறேன், வேலைக்கு. அண்ணே வந்துட்டேனே. ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். வேதா கிளம்புறேன், மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரேன். அதான் வந்துட்டேனே. இவ்ளோ அவசரமா ரைஸ் மில்க்கு தான் போறாரா? ஆபீஸ்க்கு போறேன்னு சொன்னாரு. என்னாச்சு? மதியம் சாப்பிட வரேன்னு சொன்னாருல, வந்ததுக்கு அப்புறம் கேட்போம். இந்த ரைஸ் மில்க்கு போறதுக்கா இப்படி மாங்குன்னு நான் சமைச்சு வச்சேன்? என்னப்பா, காசு எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன். சரிப்பா, போங்க, போய் உங்க தங்கச்சிக்கு நல்லதா பார்த்து வாங்கி கொடுங்க. சரிங்க. அப்புறம் ஒரு டவுட்டுங்க. என்ன? இல்ல, நீங்க எப்பயாவது தான் இப்படியா, இல்ல எப்போதுமே இப்படித்தானா? என்ன கேக்குற? எப்படி? அதாங்க, நீங்க எப்பயாவது தான் இப்படி இருப்பீங்களா, இல்ல எப்போதுமே இப்படியே தான் இருப்பீங்களான்னு கேட்டேன். அததான் எப்படின்னு கேக்குறேன். ஐயோ, அதாங்க நான் சொல்றதே உங்களுக்கு புரியல. சரி விடுங்க, உங்களுக்கு என்னைக்கு தான் எதுதான் கரெக்டா புரிஞ்சிருக்கு. சரி நான் வரேன். என்ன சொல்லிட்டு போறான் இவன்? நீங்க எப்பயாவது தான் இப்படியா, இல்ல எப்போதுமே இப்படிதானா? எதா சொல்றான்? அது கேட்ட ஒழுங்கா சொல்லாம எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு போறான். இவனுக்கு ஓவர் கொழுப்பு. இந்த வீட்ல என் புருஷன் என் மாமியார் கூட என்கிட்ட இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க. ஆனா இந்த ஆதி, இவனுக்கு ஒரு நாள் இருக்கு. ஃப்ரெண்ட், இந்த சூப்பர் மார்க்கெட்ல பொண்ணுங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கும், அதனாலதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஓகே, எனக்கு இத பத்தி எல்லாம் ஒன்னும் தெரியாது. நீயே உனக்கு ஏத்த மாதிரி எடுத்து கொடு, அவளுக்கு பேக் பண்ணி அனுப்பிடுறேன். ஓகே, நான் ஒண்ணா எடுத்துட்டு வரேன், இங்கே வெயிட் பண்ணு. பூஸ்ட் பாக்கெட் கேட்டிருக்காங்க, அதை எடுத்துக்குவோம். பூஸ்ட் எடுக்கறாளா? ஏய் மச்சான், அவளுக்கு பூஸ்ட் பிடிக்காது, ஹார்லிக்ஸ் தான் பிடிக்கும். ஏய், இப்போ என்ன சொன்ன? அவளுக்கு பூஸ்ட் பிடிக்காது, ஹார்லிக்ஸ் தான் பிடிக்கும்னு சொன்னேன். இல்ல, என்ன எப்படியோ கூப்பிட்டியே, அத கேட்டேன். என்ன கூப்பிட்டேன்? டேய் மச்சான், ஐயோ சாரி ஃப்ரெண்ட். அது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பசங்களுக்குள்ள அப்படிதானே கூப்பிட்டுக்குவோம், அதான் டக்குன்னு அப்படி வந்துருச்சு. ஹே ஃப்ரெண்ட், இது கூட நல்லா இருக்கு, இன்னொரு வாட்டி கூப்பிடு. லூசு. ப்ளீஸ் கூப்பிடு ஃப்ரெண்ட். ஏய் மச்சான். ஹே மாப்ள, நல்லா இருக்குடா. அட ஆமால, ஃப்ரெண்டுன்னு கூப்பிடுறதை விட மச்சான் மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறது நல்லா இருக்குல்ல? ஆமா, இதுக்கப்புறம் நம்ம இப்படி கூப்பிட்டுக்கலாம், ஃப்ரெண்டுன்னு கூப்பிட வேணாம். சரி. ஓ, அப்ப பூஸ்ட் வேணாமா? ஹார்லிக்ஸ் எடுத்துக்கவா? ஆமா, அந்த பைத்தியம் ஹார்லிக்ஸ் எதுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பால்ல போட்டு குடிக்க. அதான் இல்ல, கிண்ணத்துல போட்டு நல்லா சாப்பிடுவா, அதுக்கு தான் கேட்டிருக்கா. அடடா, என்னடா, நானும் அப்படிதான். அடி பாவிகளா. டேய் மச்சான், அது கூட பரவாயில்ல, அதுக்கும் ஒரு படி மேல போய் செர்லாக்கெல்லாம் சாப்பிடுவேன். செர்லாக் சாப்பிடுவியா? ஆமா மாப்ள, பூஸ்ட், ஹார்லிக்ஸ், செர்லாக் இதெல்லாம் கிண்ணத்துல போட்டு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் எவன் பால்ல கலந்து குடிச்சிட்டு இருக்கிறது? அடி பாவிகளா, அத கண்டுபிடிச்சவன் எவ்வளவு மன வருத்தத்துல இருப்பான். டேய், இங்க நான் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல முக்காவாசி பொண்ணுங்க அப்படிதான் இருக்கும். பொண்ணுங்க மட்டும் இல்ல, பசங்களும் அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப பாரு, இந்த வீடியோக்கு கீழே எவ்வளவு கமெண்ட்ஸ் வருதுன்னு மட்டும் பாரு. யார் யாரெல்லாம் பூஸ்ட் ஹார்லிக்ஸ பால்ல கலந்து குடிக்காம தனியா கிண்ணத்துல ஒரு ஸ்பூனை போட்டு உட்கார்ந்து சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க.
அது மட்டும் இல்ல 90s கிட்ஸோட டாப் மோஸ்ட் ஃபேவரட் மெமரினா என்ன தெரியுமா? என்ன? நைட் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா திருட்டு போன மாதிரி போய் பூஸ்ட் ஒரு கிண்ணத்துல போட்டு சாப்பிடுறது. ஏன்னா அப்போலாம் அம்மாலாம் திட்டுவாங்க, அதுக்காக தான் தெரியாம போய் சாப்பிடுவோம். இது எல்லாருமே கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில பண்ணிருப்பாங்க. கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரிடி, சீக்கிரம் எடு, டைம் ஆகுது, போலாம். ஓகே ஓகே. ஹார்லிக்ஸ் எடுத்தாச்சு. அப்புறம் வேற என்ன? பிஸ்கட் எடுக்கலாமா? 50-50 கேட்டிருக்கா. நம்மளுக்கு ஜிம்ஜா பிடிக்கும், கூட சேர்த்து அதையும் போடுவோம். யாரு? சதீஷ் ஃபோன் பண்றான். சரி, இவ வாங்கிட்டு இருக்கட்டும், நம்ம பேசிட்டு வந்துடலாம். இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா? ஓகே, இது எடுத்துக்கலாம். டேய் மச்சான், இங்க பாரு, இது ஓகேவா? யார கூப்பிடுது இந்த பொண்ணு? மச்சான் உன்னதான்டா, இது ஓகேவான்னு சொல்லு. இங்க வேற யாரும் இல்ல, நான் மட்டும் தான் இருக்கேன். என்னையவா மச்சான் கூப்பிடுது? ஐ, டேய் என்னடா நான் கேட்டுட்டே இருக்கேன், ஒண்ணுமே சொல்ல. ஹே, நீ நிம்மதி தானே? ஏய் கிரிஷ். நிம்மதி, எப்படி இருக்க? ஹே, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். எவ்வளவு நாள் ஆச்சு நம்ம பாத்துக்கிட்டல. சின்ன வயசுல இருந்து ஒன்னா ஸ்கூல் போனோம், ஒன்னாவே வந்தோம். அப்புறம் நீங்க காலி பண்ணி போயிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் உன்னை நான் பார்க்கவே இல்ல. அதுவும் இங்க சூப்பர் மார்க்கெட்ல இப்போ உன்னை பாப்பேன் நான் எக்ஸ்பெக்டும் பண்ணல. நானும் தான் நிம்மதி. இங்க ஒரு வேலையா வந்தோம், இங்க பக்கத்துல தான் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிருக்கோம். அப்படியா? அங்கிள் ஆண்டியும் வந்திருக்காங்களா? ஆமா. ஹே, சூப்பர் சூப்பர். ஆமா, சுடரமா எப்படி இருக்காங்க? அவங்க சமையலை தான் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அம்மா நல்லா இருக்காங்க, அம்மா மெஸ் வச்சிருக்காங்க. அப்படியா? சரி, கண்டிப்பா ஒரு நாள் வந்து பாக்குறேன். அங்கிள் எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லா இருக்கோம் கிரிஷ். ஆமா, நீ யார் கூட வந்த? என் ஃப்ரெண்ட் கூட தான் வந்தேன். இங்க தான் நின்னுட்டு இருந்தோம், அதுக்குள்ள ஆளை காணோம். பாய் ஃப்ரெண்டா? தெரியும், இப்படிதான் கேப்பேன்னு. இல்ல இல்ல, நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓ, சரி சரி. மச்சான், டேய் எங்க போன? அது ஒரு ஃபோன் வந்துச்சா, அதான் போயிட்டேன். வாங்கிட்டியா? வாங்கிட்டே இருக்கேன். அப்புறம் மச்சான், இது என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். 2 பேர் வீடும் பக்கத்துல தான் இருந்துச்சு. அப்புறம் அவங்க அப்பாக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சதுன்னு வேற ஊருக்கு போயிட்டாங்க. இப்ப திடீர்னு சூப்பர் மார்க்கெட்ல வந்து நிக்கிறான். எனக்கு செம்ம ஷாக்கு. இவன் பேரு கிருஷ்ணா, கிருஷ்ணனு கூப்பிடுவோம். ஓ, ஹாய் பிரதர். என்னோட பேரு ஆதித்யா. ஹலோ ப்ரோ, நைஸ் டு மீட் யூ. கிரிஷ், இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். நிம்மதி. ஐடி கம்பெனியா? உன்னோட வயசு தானே? ஒன்னா ஸ்கூல் போனேன்னு சொன்னீங்க. இல்ல ப்ரோ, நான் நிம்மதியை விட பெரிய பையன். நிம்மதி வீட்ல தனியா அவளை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க, என் கூட மட்டும்தான் அனுப்புவாங்க. நான் தான் அவளை பாத்துக்குவேன். ஆமா மச்சான், சைக்கிள்ல இவன் என்ன பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போவான். ஓ, நான் கூட 2 பேரும் ஒரே செட்டுன்னு நினைச்சேன். சரி சரி. சரி மச்சான், கிளம்பலாமா? லேட் ஆகுது. போலாம்டா மச்சான். நிம்மதி, உன்னோட ஃபோன் நம்பர் கிடைக்குமா? நோட் பண்ணிக்கோ கிரிஷ். ஹே, ஃபோன் பேசுறதோட விட்டாத, வீட்டுக்கும் வா. உன்னை பார்த்தா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பா வரேன். சரி, நோட் பண்ணிக்கோ. 9876543210. நான் நோட் பண்ணிக்கிட்டேன். ஓகே கிரிஷ், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு, நான் உன்னோட நம்பரை சேவ் பண்ணிக்கிறேன். சரி நிம்மதி. சரி ஓகே, பை. வீட்டுக்கு வாங்க, மறக்காம ஆன்ட்டி அங்கிளையும் கூட்டிட்டு வா. கண்டிப்பா வரேன். சரி, பை மச்சான், வா போலாம். பாய் பிரதர். வாங்க ப்ரோ. நிம்மதி, மறக்காம வீட்டுக்கு வந்துரு. நான் சொன்னேன், இங்க வந்ததே உன்னை பாக்குறதுக்காக தான். உன்னை லவ் பண்ணணும், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் உன்னை தேடி வந்திருக்கேன். சின்ன வயசுல இருந்தே மனசுக்குள்ள முளைச்ச ஆசை இப்போ மரம் மாறி கிளச்சு கிடக்கு. இப்ப எப்படி இருப்பியோன்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா நினைச்சதை விட செம்ம அழகா இருக்க. உன்னை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணா உன்னை தான் கல்யாணம் பண்ணணும். டேய், லிஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் வாங்கியாச்சுல, எதையும் மிஸ் பண்ணலையே? இல்ல மச்சான், எல்லாத்தையும் வாங்கியாச்சு. ரொம்ப தேங்க்ஸ் நிம்ஸ். நீ இல்லனா கண்டிப்பா என்னால இவ்ளோ சீக்கிரம் அதெல்லாம் வாங்கிருக்கவே முடியாது. டேய், தேங்க்ஸ் எல்லாம் வாயால சொன்னா பத்தாது. ஒழுங்கு மரியாதையா எனக்கு ஏதாவது வாங்கி கொடு. என்ன வாங்கி தரணும்? என்ன வேணும் உனக்கு? டேய், வரும்போது ஜோஸ் ஆலுகாஸ்ல குட்டியோண்டு ஒரு டைமண்ட் கல்லு வச்ச ஒரு தோடுடா, செம்மையா இருந்துச்சு. அத மட்டும் வாங்கி தரியா ப்ளீஸ்? ஏண்டி, மனசாட்சியோட பேசுடி. என்னோட நிழல் கூட அந்த கடையில பட முடியாத அளவுக்கு வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். என்னைய பார்த்து டைமண்ட் தோடு வாங்கி தருவியாமா? சும்மா கேட்டேன்டா, எனக்கு ஒரு டீயும் வடையும் போதும். டீயும் வடையும் வேணுமா? ஏண்டா, ரொம்ப காஸ்ட்லியா கேட்டுட்டேனோ? இல்ல, டீக்கு மட்டும்தான் பட்ஜெட் இருக்கு, வடைக்கு காசு பத்தாது. அடப்பாவி. ஏண்டா, ஒரு வடை 7 ரூபாடா. உனக்கும் எனக்கும் வச்சா கூட 14 ரூபா. உன்கிட்ட 14 ரூபா இல்லையா? இல்ல. என்னமோ ரொம்ப பெரிய வீராப்பா, 10,000 ரூபாய் எனக்கு பாக்கெட் மணி மாதிரின்னு சொல்லிட்டு இருந்த.
ஆ, அது என்னவோ உண்மைதான். இன்னைக்கு எடுத்துட்டு வரலன்னு சொன்னேன். ஐயடா, நம்பிட்டேன் வந்து தொலைடா. எனக்கு பசிக்குது, உனக்கும் சேர்த்து நானே வாங்கி தரேன். ஆ, அப்ப சரி. ஹம். ஹே, இரு, கேட்கணும்னு நினைச்சேன். உள்ள ஒருத்தன் உன்கிட்ட பேசிட்டு இருந்தானே, அவன் யாரு? டேய், அதான் அங்கேயே சொன்னேனே, நாங்களே சின்ன வயசுல பக்கத்து வீட்ல இருந்தோம்டா. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோ? சச்சா, ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, ஆனா ரொம்ப க்ளோஸ். ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, ரொம்ப க்ளோஸ்னா புரியல. உனக்கு தெளிவா சொல்லணும்னா எங்க அண்ணன் மாதிரி. அவன் கூட போயிட்டு வரதுனா ரொம்ப சேஃபா இருக்கும். ஓ, அப்படியா? அப்ப சரி. அண்ணன் மாதிரின்னு சொன்னோனே பல்ல கட்டுற என்ன? ஹே, சும்மா. சரி, போலாமா? போலாம் வா. அதுக்குள்ள போன் பெரிய விஐபி இவரு. பாரு, ரிங்டோன். ரிங்டோன்லயே தெரியுது, பேசு. ஹலோ, டேய், எங்கடா இருக்க? அதான் சொன்னேனே, லட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கேட்டிருந்துச்சு, அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கேன். வாங்கிட்டியா? ஆ, வாங்கிட்டேன். உடனே வீட்டுக்கு வா. வீட்டுக்கா? எதுக்கு? என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி உன்கிட்ட ரைஸ் மில்ல 30,000 ரூபாய் பணம் வைக்க சொன்னேல, லோட இறக்கிட்டு. ஐயோ, ரைஸ் மில் கண்டுபிடிச்சிட்டாரா? ஆமா. அதுல என்ன 20,000 தான் இருக்கு, மீதி 10,000 ரூபாய் காணோம். அங்கதான் இருக்கும், நல்லா பாருங்க. டேய், நல்லா பாத்துட்டேன்டா, 10,000 ரூபாய காணோம். சரி இருங்க, நான் வீட்டுக்கு வரேன். 10 நிமிஷத்துல வீட்டுல இருக்க, சீக்கிரம் வா. சரி. மச்சான், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஏய், என்னன்னு சொல்லு. முகம் திடீர்னு மாறிடுச்சே. அது அண்ணன் 10,000 ரூபாய் உள்ள ரைஸ் மில்ல இல்லன்றத கண்டுபிடிச்சிட்டாரு. அதான் உடனே வீட்டுக்கு வர சொல்றாரு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? சரி வா, நானும் வரேன். ஹே, நீ எதுக்கு? நீ வந்து தயவு செஞ்சு எதுவும் சொல்லிடாத. நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீ வீட்டுக்கு வா, போலாம். என்ன மக்களே, இன்னைக்கு நம்ம எபிசோட் எப்படி இருந்துச்சு? ஆரம்பத்துல வேதாவோட மூக்க எப்படி நம்ம ஆதி உடைச்சு விட்டாருன்னு பாத்தீங்கல்ல? ஆனா வேதாக்குள்ளயும் ஒரு சின்ன சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாங்க, நம்ம முத்துமொழியே ஆபீஸ்க்கே போக மாட்டேங்கிறாரு, ரைஸ் மில்லுக்கே போறாருன்னு வேதாக்குள்ளயும் ஒரு சின்ன சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா வெடிக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்புறம் இது யாரு? புது கேரக்டரு. அதாங்க நம்ம கிறிஷ். அவன் என்னடானா நிம்மதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். நிம்மதி என்னடானா அவன் இவளுக்கு அண்ணன் மாறிங்கிறான். என்ன நடக்க போகுதோ தெரியல. எல்லாத்தையும் பொறுத்திருந்து அடுத்தடுத்த எபிசோட்ல பாப்போம். ஓகே மக்களே, அப்புறம் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம். இந்த சீரிஸை தொடர்ந்து பார்க்கணும்னா நீங்க யாரும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நாங்க வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.